யாருக்கெல்லாம் கிட்னி பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது? டயபெட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய நீரிழிவு நோய் உள்ளவங்களுக்கு கிட்னி பாதிக்கக்கூடிய அபாயம் இருக்குது. பிபி அன்கண்ட்ரோல்டாக இருந்தாலும் கிட்னி பாதிக்கலாம். உப்பு அதிகமாக சாப்பிட்டே இருந்தால் கிட்னி பாதிக்கும். பாக்கெட்டில் அடைச்சி விற்கிறாங்க இல்லையா, ப்ராசஸ்டு சால்ட்டி ஃபுட்ஸ், இதெல்லாம் அதிகம் சாப்பிட்டு வரும்போது நம்மளுக்கு கிட்னிக்கு பிரச்சனை தான். கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் அதிகமாக குடிக்கிறதும் பெரிய பிரச்சனை தான். முக்கியமாக சில பேர் தண்ணி குடிக்கவே மாட்டேங்கிறேன். நானும் பல வீடியோக்களை சொல்லிட்டு வரேன். ஒரு நாளைக்கு 3லேருந்து 5 லிட்டர் தண்ணி கண்டிப்பாக குடிக்கணும். தண்ணி குடிக்காமல் இருந்தாலே உடம்புல டீஹைட்ரேஷன் அதிகமாகிடும். இதனால் கிட்னி கண்டிப்பாக பாதிக்கப்படும். சில பேர் தொடர்ந்து தேவையில்லாமல் மருந்து மாத்திரை சாப்பிட்டு வருவாங்க. சின்ன தலைவலி வந்தாலே உடனே பேராசிட்டமால் போடுறது, சின்னதாக ஒரு இன்ஃபெக்ஷன் வந்தாலே ஆன்டிபயோட்டிக்கை டாக்டரோட அட்வைஸ் இல்லாமல் போடுறது, இதெல்லாம் தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது கிட்னி அது பாதிக்கத்தானே செய்யும். ஸ்மோக்கிங், ஆல்கஹால், இது கூட சில பேருக்கு பார்த்தீங்கன்னா யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், யூடிஐ சொல்கிறோம்ல, அடிக்கடி வரும். அதை கண்டுக்காமல் விட்டுருவாங்க. எப்போவுமே அதுக்கு ப்ராப்பராக மெடிசின் டாக்டரை பார்த்து சாப்பிட்ணும். இல்லைனா என்ன தெரியுமா ஆகும், கீழே உள்ள கிருமிகள் அப்படி மேலே நகர்ந்து கிட்னியை கூட பாதிக்க வாய்ப்பு இருக்குது.